ஸோ டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டாவை வச்சு இந்த டேட்டா இருக்குன்னு சொல்கிறது வேறங்க, அந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸுங்க. அந்த மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்லேயே இன்னொரு அலைடு ஃபீல்டு தான் டீப் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அந்த டீப் லேர்னிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ஒரு சூப்பரான டாபிக் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, டீப் லேர்னிங்ன்ற ஒரு டாபிக்ங்க. சார் டீப் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கை விட அட்வான்ஸ்னா நான் சொல்லுவேன், இல்லை மெஷின் லேர்னிங்கை விட ஒரு காம்படேட்டிவ் டெக்னாலஜினா அது டீப் லேர்னிங் தாங்க. அதாவதுங்க, ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த ஆப்பிள் இருக்குன்னா அந்த ஆப்பிளில் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ரவுண்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர்ஸ் இருக்குங்க, ஓகேவா, இந்த ஷேப்பில் இருக்கும், ஓகேவா, சம்திங் அதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, கிளாசிஃபிகேஷனாக இந்த மாதிரி இருந்தால் ஆப்பிள்ப்பா, இந்த மாதிரி தான் ஆரஞ்சுப்பா, இந்த மாதிரி தான் கிரேப்ஸ் பாட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதை வச்சு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி 4 ஸ்டெப் இருக்கும் ஜென்ரலாக. ஒரு ரிசர்ச்னு பண்ணிங்கன்னா மெஷின் லேர்னிங்காக ரிசர்ச் பண்ணால் இன்புட்ஸ், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், கிளாசிஃபிகேஷன், அதில் அவுட்புட்டுங்க. இந்த ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் தனியாக பண்ணிக்கிட்டு கிளாசிஃபிகேஷன் தனியாக பண்ணுறது பதிலாக இதை மெர்ஜ் பண்ண முடியுமா? டீப் லேர்னிங் இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட் தரணும் அப்படின்னா Tensorflow அந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக டீப்பாக லேர்ன் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, இது மூலமாக தான் திருடங்களை கண்டுபிடிக்கிறதுங்க, தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுங்க, ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுங்க, ஒரு கேமராலேருந்து சம்திங் அந்த வீடியோலேருந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க இந்த டீப் லேர்னிங் மூலமாக. ஸோ இங்கே 3 மாடல் தான் இருக்குங்க. ஒரு இன்புட்டுங்க, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் மெர்ஜாக இருக்கும், அங்கே அவுட்புட் நீங்கள் பார்த்துடலாங்க. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ டீப் லேர்னிங்னா என்ன, அது எங்கே பயன்படுதுங்க, அதை பற்றி சூப்பராக பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் kaashiv.info கம்பெனி. ஹலோ எவ்ரிவன், இதுக்கு முன்னாடி நம்ம டீப் லேர்னிங்னா என்னென்னும் டீப் லேர்னிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீப் லேர்னிங்க்கு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு போய் Tensorflow. ஸோ அந்த Tensorflowனா என்ன, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் மற்ற லைப்ரரிஸை கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம Tensorflow யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த Tensorflow அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரினால யார் வேணால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லைப்ரரி. இது அவங்க 2015 லான்ச் பண்ணதுலேருந்து டீப் லேர்னிங்கில் நிறையவே ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த டீப் லேர்னிங்க்கு யூஸ் பண்ண போகிற இந்த Tensorflowவை யூஸ் பண்ணி நம்மளால் ML மாடல்ஸும் பண்ண முடியும், டீப் நியூரல் நெட்வொர்க் மாதிரியான டீப் லேர்னிங் டெக் மாடல்ஸையும் நம்மளால் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லைட் வெயிட் லைப்ரரி அப்படிங்கிறதுனால நம்மளால் மொபைலில் இருந்து ஹெவியான க்ளவுட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் ஈஸி டு யூஸ் லைப்ரரியாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நம்மளால் காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ இதை நம்ம ஒரு CPU மட்டும் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மிஷின்லேயும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், இல்லை GPU மாதிரியான கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை வச்சு அதை பூஸ்ட்டும் பண்ணிக்க முடியும், இல்லை அதுக்கும் மேலே போயிட்டு கூகுளோட ஸ்பெஷல் ஹார்ட்வேரான TPU யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை ஆக்சலரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த Tensorflow யூஸ் பண்ணி நம்மளால் மாடல்ஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கேயே நம்மளால் டிப்ளாயும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லைப்ரரி தான் இந்த Tensorflow அப்படின்னு சொல்லக்கூடிய லைப்ரரி. இதை நம்ம டீப் லேர்னிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அண்ட் இந்த டென்சார்ஃப்ளோவை எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர்ஸில் இமேஜஸை, அதாவது டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க இமேஜஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காகவும், ஃபினான்ஸ் செக்டர்ஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ராட் டிரான்சாக்ஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கவும், அட்டானமஸ் வெஹிக்கல்ஸில் ஏஜென்ட்ஸை வச்சு வெளியே என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணவும், அண்ட் சிஜிஏ அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சைட்லேயுமே அந்த கிராஃபிக்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் இந்த டீப் லேர்னிங்கோட ஹெல்ப் வந்து இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு நம்ம டென்சார்ஃப்ளோவை தான் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் பற்றிலாம் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட queries-ஐ நீங்கள் தீர்த்துக்கலாம். இல்லை நான் டேரெக்டாக வரேன் அப்படின்னா அட்ரஸும் கொடுத்துருக்கோம் அண்ட் மெயில் ஐடிஸுமே இருக்குது. அங்கேயுமே உங்களோட queries-ஐ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட .NET, ஜாவா, பைத்தான், PHP, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஏகப்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் எந்த கோர்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.